வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு 31வது கவுன்சிலர் முருகேசன் அவர்கள் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து 31வது வார்டு பகுதியைச் சேர்ந்த உடல் ஊனமுற்றோரான பொன்னுச்சாமி அவர்களுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்குவது சம்பந்தமாக கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் மண்டகபாளையம் ஊராட்சி, கொசவம்பாளையம், அருந்ததியர் தெரு பகுதிகளின் வளர்ச்சி மற்றும் அப்பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது சம்பந்தமாக ஆதிதிராவிடர் பேரவை பொறுப்பாளர் தமிழரசு அவர்களுடன் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். திருச்செங்கோடு விவசாயத்துறை அதிகாரிகள் KMDK எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து தொகுதி வளர்ச்சி மற்றும் விவசாய திட்டங்கள் பற்றி ஆலோசனை மேற்கொண்டனர். ஏரிகள், குளங்கள், கால்வாய்களில் மண் எடுப்பதற்கு அனுமதியை எளிதாக்கி தூர்வார வழிவகுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் அவர்கள். நாமக்கல் மாவட்டம் கொக்ராயன்பேட்டை தொட்டிக்காரன்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜையில் KMDK எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினரால் நடத்தப்படும் ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவன பங்குகளின் மதிப்பு தேர்தல் முடிவுகளுக்கு பின் சந்தித்த ஏற்றத்தால் அவரது குடும்பம் ரூபாய் 1225 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. சந்திரபாபுவின் 9 வயது பேரனான தேவன்ஸுக்கு 0.06% பங்குகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் கடந்த ஒரே வாரத்தில் தேவன்ஸுக்கு ரூபாய் 1.7 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக தகவல். திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் புத்தக திருவிழா நடத்துவது சம்பந்தமாக ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர். நீட் தேர்வில் போதிய நேரம் கொடுக்கப்படாததால் இழப்பீடாக கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த தேசிய தேர்வுகள் முகமை முடிவு செய்துள்ளது. நீட் தேர்வில் குளறுபடிகள், முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும். மறுதேர்வின் முடிவுகள் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். அமெரிக்காவின் பொருளாதாரம் 2008ஆம் ஆண்டை விட மிக கடுமையான சரிவை சந்திக்க இருப்பதாக பொருளாதார நிபுணர் ஹாரி டென்ட் கணித்துள்ளார். நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடந்த மே மாதத்தில் வலிமையாக இருந்த போதிலும் 2025ஆம் ஆண்டு தொடக்கம் அல்லது மத்தியில் பங்குகள் விலையில் சரிவு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். S&Pயில் பங்குகள் 86% அளவுக்கும், நாஸ்டாக்கில் 92% அளவுக்கும் வீழ்ச்சி ஏற்படும் என ஹார்வி டென்ட் கணித்துள்ளார். பாதுகாப்பான பங்கு பத்திரங்களுக்கு முதலீட்டாளர்கள் முதலீட்டை மாற்றிக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒடிசாவில் 24 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் தனது இல்லத்தையே அலுவலகமாக நடத்தி வந்த நிலையில் தற்போது புதிய அரசு வந்துள்ளதால் முதலமைச்சருக்கு வீடு, முகாம், அலுவலகத்தை தேடுகிறது மாநில அரசு. முதலமைச்சரின் குறைதீர்ப்பு மையமாக தற்போது இயங்கும் கட்டடத்தை பழுது பார்த்து முதலமைச்சரின் இல்லமாக மாற்றப்பட இருப்பதாக தகவல். T20 உலகக்கோப்பையில் 3 வெற்றிகளுடன் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.